1 கிலோ பருப்பு 1 லிட்டர் எண்ணெய் இலவசம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ இடஒதுக்கீடு 10% உயர்வு. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. 297 அறிவிப்புகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதன்படி வரி சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலமாக அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி விஷம் போல ஏறிவிட்டது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகளும் உயர்த்தப்பட்டுவிட்டது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் இந்த சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சிறப்பு உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகளிரை போல ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்துகளில் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு வழங்கும் அம்மா இலவச திட்டம் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்மா இருசக்கர வாகனம் வழங்க மானியம் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படும். இதன்படி 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதியோர் உள்ளிட்டவர்களுக்கான ஓய்வூதியங்கள் 2,000 ரூபாயாக உயர்வு செய்யப்படும். மேலும் மாணவர்கள் பெற்றோர்கள் நலம் காக்கும் பொருட்டு வங்கிகளில் கல்வி கடன் பெற்று வேலைவாய்ப்பு கிடைக்காமல் கடன் தவணையை செலுத்த முடியாமல் உள்ளவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அந்த தொகை அரசே ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் எனவும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வாழ்வாதார உதவியாக இது இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரண உதவித்தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வந்து வரும் பொங்கல் தொகுப்புடன் 1,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக, விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் 1000 யூனிட்டிலிருந்து 1,400 யூனிட்டாகவும் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள், கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் பதிவு செய்து சொந்த ஆட்டோ இல்லாதவர்கள் புதிய ஆட்டோ வாங்குவதற்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து பெண்களுக்கும் தரமான சேலையும் தரமான வேட்டியும் வழங்கப்படும். இல்லத்தரசிகளின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு குளிர்பதன பெட்டி, ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகியவை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொள்கைப்படி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தாரக மந்திரமாக வைத்துள்ளது. இந்தியா ஒரு வலுவான வல்லரசாக விளங்க மத்திய அரசு வலுவாக இருக்க வேண்டும் என்பதை மறுப்பதற்கில்லை. அதே சமயம் மாநில அரசுகள் அதற்கான நிதி, நிர்வாக உரிமைகள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதற்கேற்ப மாநில அரசுகளுக்கு உரிய நிதி, நிர்வாக பகிர்வை மத்திய அரசு வழங்க வழிவகை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி, மருத்துவம் போன்ற மனிதவள மேம்பாட்டிற்கு உதவும் முக்கிய துறைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் என எங்கள் நிலைப்பாடு தொடரும். இவற்றை மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசை வலியுறுத்துவோம் எனவும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.